ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டாபிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷன். சரிங்களா? அட்சார்ப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஐ மீன் அட்சார்பன்ட் டு அட்சார்பேட் அட்சார்பேட்டும் சேர்ந்த இதுக்கு பேர் தான் என்னது, அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அட்சார்பன்ட் அப்படின்னா எந்த இடத்துல அந்த அட்சார்பேட் மாலிகுல்ஸ் வந்து ஒட்டிக்கிறதோ அதுக்கு பேர் தான் அட்சார்பன்ட். சரிங்களா? இது வந்துட்டு இந்த அட்சார்பேட் அப்படின்றது மேபி கேஸாக இருக்கலாம், இல்லைனா லிக்விடாக இருக்கலாம். இது கண்டிப்பாக அட்சார்பன்றது என்ன சர்ஃபேஸாக இருக்கும், கண்டிப்பாக சாலிட் சர்ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே. சரிங்களா? இந்த அட்சார்ப்ஷனை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்துட்டு கேஸு அல்லது லிக்விடாக பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷன் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது, பாதிக்குது, அட்சார்ப்ஷனை பாதிக்கும், அதாவது ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணணும் அட்சார்ப்ஷனை அல்லது டிக்ரீஸ் பண்ணணும், அதான் அஃபெக்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நேச்சர் ஆஃப் அட்சார்பன்ட். சரிங்களா? நேச்சர் ஆஃப் அட்சார்பன்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த சாலிட் சர்ஃபேஸ்க்கு பேர் தான் என்னது, அட்சார்பன்ட். இது சாலிடாக தான் இருக்கும் பெரும்பாலும். அடுத்து வந்துட்டு நேச்சர் ஆஃப் அட்சார்பேட், அது உங்களுக்கு தெரியும், அது கேஸாவோ இல்லை என்னவா இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம். இதுவும் என்ன பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் கேஸஸ் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஈஸிலி லிக்விஃபைல் கேஸஸா இல்லை பெர்மனன்ட் கேஸஸா அப்படிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ப்ரெஷர். சரிங்களா? அழுத்தம் எந்த அளவுக்கு பாதிக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்சார்பன்ட் என்ன, அடுத்து அட்சார்பேட் மாலிகுல்ஸ் என்ன பேஸில் இருக்கும் அப்படின்றது, தேர்ட் ஒன்று ப்ரெஷர், ஃபோர்த் ஒன் கான்சன்ட்ரேஷன். ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அட்சார்பன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அட்சார்பன்ட் தான். சர்ஃபேஸ் ஏரியானா அது எப்படி இருக்குது, அந்த அட்சார்பன்ட் வந்துட்டு பெரும்பாலும் என்னவாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான், சாலிடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு எப்படி இருக்குது, பவுட்ரு ஃபார்மெட்டில் இருக்கா இல்லை வந்துட்டு வேறு பவுட்ரு இல்லாமல் பெரிய பெரிய இதாக இருக்கா. சரிங்களா? பவுட்ருனால் உங்களுக்கு அந்த புறப்பரப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதே வந்துட்டு பெரிய கல் மாதிரி இந்த மாதிரி பெரிய இதாக இருந்ததுன்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இதில் நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். பவுட்ரு ஃபார்மெட்டாக இருந்தால் இதுக்கு எப்படி இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அட்சார்ப்ஷன் இஸ் த சர்ஃபேஸ் ஃபினோமினான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அட்சார்ப்ஷன்றது சர்ஃபேஸ் மேலே, புறப்பரப்பு மேலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அட்சார்பன்ட். தட் இஸ் ஹையர் த சர்ஃபேஸ் ஏரியா, ஹையர் அமௌண்ட் ஆஃப் அட்சார்ப்டு. அப்போ பவுட்ரு பார்ட்டிக்கில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், மோர் அட்சார்ப்ஷன் நடக்கும். அப்போ அந்த அட்சார்பன்ட் வந்துட்டு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும், பவுட்ராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிறிஸ்டலாக இருந்ததுன்னா அதில் கம்மியாக தான் நடக்கும். கிறிஸ்டல்னால் தெரியும், படிகமாக இருந்ததுன்னா, இப்படி இருந்ததுன்னா இதில் கம்மியாக தான் அட்சார்ப்ஷன் நடக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா என்ன சொல்ல, பவுட்ரு ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா மோர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், மோர் அட்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பவுட்ரு தான் பெஸ்ட் அப்படின்றத நான் வச்சுங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அட்சார்பேட். சரிங்களா? அட்சார்பேட்னா உங்களுக்கு தெரியும், அது பெரும்பாலும் என்ன மாலிகுல்ஸாக இருக்கும், கேஸ் மாலிகுல்ஸாக இருக்கும், இல்லைனா லிக்விட்ஸ் இருக்கும். நேச்சர் ஆஃப் அட்சார்பேட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த அட்சார்ப்ஷன். இதுவும் என்ன பண்ணும், அட்சார்ப்ஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸஸ் லைக் SO2 உங்களுக்கு தெரியும், சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த சஃபோகேஷன், மூச்சு திணறலுக்கு காரணமான வாயு, ஆசிட் ட்ரெயினுக்கு காரணமான வாயு அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அடுத்து அமோனியா தெரியும். அமோனியா வந்துட்டு கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும், ஆனால் என்னது ஈஸியாக லிக்விடாக கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ அமோனியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஈஸிலி லிக்விஃபைட் கேசஸ் அஸ் தி ஹேவ் கிரேட்டர் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சரிங்களா? வான் டெர் வால்ஸ்னால் ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த கேசஸ் எதெல்லாம் ஈஸிலி லிக்விஃபைல் கேசஸ்னு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 11th 6th லெசனில் இருக்க அமோனியா நான் வச்சுக்கோங்க, SO2, HCl, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் ஈஸிலி லிக்விஃபைட் கேசஸ். இப்போ இந்த ஈஸிலி லிக்விஃபைட் கேசஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் அதிகமாக நடக்கும் இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம். ஏன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும், அட்சார்ப்ஷனும் அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் பெர்மனன்ட் கேசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 12 சொல்கிறாங்க. ஒன்று ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது. இது போக நிறைய சொல்கிறாங்க, ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெர்மனன்ட் கேசஸ். இதை வந்துட்டு ஈஸியாக, இது எப்பயுமே ஆல்வேஸ் என்னது ப்ரெசன்ட் இன் கேசியஸ் ஸ்டேட். இதை ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியாது. இட்ஸ் cannot be liquefied easily. This permanent cases are having low critical temperature and absorbed slowly.
அப்போ எது அட்சார்ப்ஷன் ஈஸியாக நடக்கும்? இந்த ஈஸிலி லிக்விஃபைட் கேசஸ் எதுப்பா? SO2, NH3, HCl, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா இந்த இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக லிக்விடாக மாற்றலாம். இதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நீங்கள் 6th லெசனில் படிச்சிருப்பீங்க. 11th 6th லெசன் சாலிட் ஸ்டேட்டில் டெஃபனேஷன்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வேல்யூ வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால இது வந்துட்டு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஈஸிலி லிக்விஃபைட் கேசஸ் ஆர் மோர் அட்சார்ப்டு. சரிங்களா? மோர் அட்சார்ப் அப்படின்ற கான்செப்ட் நான் வச்சுக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரிங்களா? டெம்பரேச்சர் அப்படின்றது வெப்பநிலை எப்படி என்ன பாதிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். வென் டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்டு, 2 டைப் ஆஃப் அட்சார்ப்ஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். ஒன்று வந்துட்டு என்னதுப்பா? பிசிசாப்ஷன், இன்னொன்று என்னது? கெமிசாப்ஷன். இது வந்துட்டு வீக்கு, இது ஸ்பெசிஃபிக்கு அப்படின்லாம் படிச்சிருந்தோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கெமிசாப்ஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுமா, அப்புறம் தான் என்ன ஆகுமா? செகண்டு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற பிசிசாப்ஷன் ஃபஸ்ட்டு டிக்ரீசஸ், அதுக்கடுத்து என்ன ஆகும்? வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். சரிங்களா? டெம்பரேச்சர் கூட கூட ப்ளஸ் பிசிசாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் ரெண்டுக்கும் கான்ட்ரவர்ஷியாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கெமிசாப்ஷன் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து டெம்பரேச்சர் ரொம்ப கூடிடுச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் பிசிசாப்ஷன் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகி அடுத்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டெம்பரேச்சரும் இந்த அட்சார்ப்ஷன் அப்படின்ற ப்ராசஸை டெஃபினட்டாக பாதிக்குது. அடுத்து 4th பாயிண்ட் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். கண்டிப்பாக ப்ரெஷர் அப்படின்றது கொடுத்தனா அட்சார்ப்ஷன் என்னது நல்லா இன்னும் நிறையாவே நடக்கும். ஏன்னா அழுத்தம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா டைரக்ஷனில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்ற கான்செப்ட். சரிங்களா? எல்லா டைரக்ஷனில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் நிறைய நடக்கும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. கெமிக்கல் அட்சார்ப்ஷன் இஸ் ஃபாஸ்ட் வித் இன்க்ரீசஸ் இன் ப்ரெஷர். இட் கேனாட் ஆல்டர் த அமௌண்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன். ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரிங்களா? ஃபாஸ்ட்டான அட்சார்ப்ஷன் வந்துட்டு ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன் பிசிசாப்ஷன் எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பிசிசாப்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கெமிசாப்ஷனாக இருந்தாலும் சரி, சரிங்களா, ரெண்டுமே என்ன ஆகும்? கண்டிப்பாக அட்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. இது 4 தான்ப்பா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொன்னாங்க? நேச்சர் ஆஃப் அட்சார்பென்ட். சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு அட்சார்பேட். தேர்டு பாயிண்ட்டு டெம்பரேச்சர். 4th ஒன்று ப்ரெஷர் அப்படின்ற கான்செப்ட் நான் வச்சுக்கணும். கேட்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்சார்ப்ஷனாக என்னன்னு தெரியணும். அதில் ரொம்ப முக்கியமாக ஈஸிலி லிக்விஃபைட் கேஸஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? SO2, HCl, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க? அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் ஈஸிலி லிக்விஃபைட் கேஸஸ். இதெல்லாம் மோர் அட்சார்ப்ஷன் பிகாஸ் இட் ஹாஸ் ஏ கிரேட்டர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வேல்யூ ஃபைன். அண்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? இதோட வான் டெர் வால்ஸ் அட்ராக்ஷனும் கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அடுத்த கிளாஸில் வேறு எதாவது பார்ப்போம்ப்பா. தேங்க்யூ.